இந்த சின்ன பொண்ணு என்னென்ன வேலை பண்ணிகிட்ருக்கு பாருங்கள். ஒரு தேங்காய் மட்டையை வந்து பிச்சு எடுத்துகிட்ருக்கு. ஃபுல்லாக அதை வந்து பிச்சு எடுக்கிற வேலை தான். பல் அவ்வளோ ஊரில் எடுக்குது போல். ஆக்சுவலாக இவ்வளோ ஏன் சின்ன பொண்ணுன்னு சொல்கிறேன்னா, இது ரொம்ப சின்ன டாகு. ஏன்னா ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாத குட்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ இது வந்து புதுசாக வந்த ஃப்ரெண்டு எனக்கு. இவர் என் கூட ஒட்டிக்கிட்டாங்க இந்த அம்மா. தென்னை மட்டையை வச்சு கடிச்சிட்ருக்கு. இங்கே தென்னை மரம் இருக்குது. எங்களோட ப்ளாட்டில் நிறைய தென்னை மரம் இருக்குது பாருங்கள். தென்னை மரம்லாம் இருக்கா, அதிலேருந்து விழுந்த இந்த தேங்காயெலாம் எடுத்து அந்த அம்மா கடிச்சிட்ருக்காங்க. முன்னாடி வரும்போது நிறைய பேர் இருந்தானுங்க. இப்போது வருவாங்க, அவங்க வந்துட்டு போவாங்க. ஆனால் இந்த அம்மா மட்டும் இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு என் கூட நல்லா ஒட்டிக்கிச்சு. நல்லா பிஸ்கெட்லாம் போடுவேன், சாப்பிட்டுட்டு நல்லா ஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. இப்போ என்னை விட்டு போக மாட்டேங்குது. என் வண்டி எங்கே வருதோ மெயின் ரோட்லேருந்து ஓடி வரும் துரத்துக்கிட்டு பின்னாடி. நானும் அவளுக்காக ஸ்லோவாக வருவேன், வராளே ஓடி வருவாளே அப்படின்ட்டு. ஸோ நல்லா கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும், ஏன்னா வந்து இருட்டிடுச்சு. நல்லா இருட்டினதுக்கு அப்புறம் எடுக்கிற வீடியோ இது. ஸோ அதனால கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் வீடியோ. நல்லா ஒரு மட்டையை செம்ம அடி அடிக்குது. இதே எலும்பு போட்டால் என்ன கடி கடிக்கும் இது. சின்ன பொண்ணு விளையாடிட்டு அப்படியே படுத்துருவாங்க இந்த அம்மா. ஐயோ ஒயிட் டாக்கு, ஒயிட்டில் டாட்ஸு, பிளாக் டாட்ஸ் இருக்கும். நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும் இந்த டாக். நல்லா ஒல்லியாக சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன, ரோட்டில் போய் சண்டையெல்லாம் போடுது. இதுக்குள்ளேயே மூஞ்சில் கீரெல்லாம் வாங்கி வச்சுருக்கு. அவங்க படுத்து உருள்றாங்க. இதுதான் அவங்களோட விளையாடுற டைமிங். போர் அடித்தா தனியாக விளையாடிட்டுருக்கு மட்டையை வச்சுட்டு. என்ன கடி, அதை கருக்கு முறுக்குன்னு சவுண்டு வருது. உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன், பட் இங்கே எனக்கு நல்லா கேட்குது. அந்த மட்டை நல்லா காஞ்சி போயிருக்கு, அதில் இருந்து கருக்கு முறுக்குன்னு சவுண்டு வருது.